இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. பரிசுத்த வேதாகமத்துல கர்த்தராகிய இயேசுவை குறித்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லி இருக்குது. இப்படி நன்மை செய்து சுற்றி திரிந்த அந்த இயேசு கிறிஸ்துவே ஏதாவது பிரச்சனையிலயோ ஏதாவது வில்லங்கத்திலேயோ அகப்படுவார்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாலே என்ன பண்ணுது, சுத்துது. நன்மை செய்கிறவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார சொல்லலாம் அப்படின்னா, தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த இடைக்கால இந்த நிர்வாக ஆட்சி, முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவருடைய தலைமையில் நடக்கிற இந்த நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக செயல்படும் சொல்லி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வலியுறுத்தி மீண்டும் என்ன பண்றேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். ரொம்ப அருமையா நடக்குது. அதாவது இந்த மிடில் மேன் சொல்லுவாங்க இல்லையா, மிக சிறப்பாக இந்த திருமண்டலம் இருக்க வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு ஆட்சி, அதாவது எலெக்ஷன் நடந்து அதற்கு பிறகு ஒரு ஆட்சி வந்து செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் இவர்களே செய்யறதுனால உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது முக்கியமாக ஆயர்கள், ஆசிரியர்கள். நான் இவங்களை குறித்து அடிக்கடி பேசும்போது சிலர் நினைக்கிறாங்க திருமண்டலத்துல வேற யாருமே இல்லையா, ஆயர்கள் தான் இருக்காங்களா, ஆசிரியர்கள் தான் இருக்காங்களான்னு நீ கேட்கலாம். இந்த இரண்டு தரப்பினர் தான் பாத்தீங்கன்னா எந்த நிர்வாகம் புதிதாக வரும் பொழுதும் சரி, அவருடைய ஆட்சி நிர்வாகத்திலையும் அதிகாரத்திலையும் இருக்கும் பொழுது அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி ஆலயங்களோ ஆலயத்தில் வந்து வழிபடுகின்ற விசுவாசிகளோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் தான் என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம சர்ச்சை போறோம், மற்றபடி என்ன பண்ணுவோம், சபை ஆராதனைகள் நடந்துட்டு இருக்குது, நம்ம காணிக்க போடுறோம், ஆண்டவரை சொல்றோம், வந்துடும். ஆனால் நிர்வாக சம்பந்தமாக இரண்டு தரப்பினர் ஆயர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தான் நேரடியாக என்ன பண்றாங்க, இந்த ஆட்சியாளர்களோட தொடர்புல வர்றதுனால அதிகபட்சமாக பாதிக்கப்படுறார்கள். ஸோ அதனாலதான் என்ன பண்றேன், அவர்களை குறித்து நான் அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக சரியானவர்களாக இருந்தா அந்த ஆலயம் என்ன பண்ணும், ரொம்ப சூப்பரா இருக்கும், அந்த மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஸோ அந்த ஊரம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ அதனால இந்த ஆயர்களை சிறப்பா வைக்க வேண்டியது யாருன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க தான். அது போல இந்த ஆசிரியர்கள் சிறப்பாக இருந்தா அதன் மூலமாக கல்வி நிலையங்கள் என்ன பண்ணும், மேம்படும். அந்த கல்வி நிலையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லா பிள்ளைகளும் வந்து படிக்குது. ஸோ அப்போ வந்து இந்த கல்வி நிலையங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ அதிலிருந்து வெளி செல்கிறவர்கள் ஒரு சாட்சியாக மாறுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கட்டமைப்பு சூப்பரா இருந்துச்சுன்னா அந்த திருமண்டலம் சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர்களுக்காக நான் தொடர்ந்து பேசுறேன். இப்போ மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லை என்பதல்ல, எல்லாரும் முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலமானது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஆன்மீக விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் என்ன பண்ணணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இடையில கூட பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நிறைய குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி நிர்வாக சீர்திருத்தங்கள் சிறப்பா செய்யறாங்க. தற்பொழுது நீங்கள் அறிக்கையில பாக்குறது பாத்தீங்கன்னா குருவானவர்களுடைய டிரான்ஸ்பர் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இவங்க என்ன பண்ணுவோம் அங்க போகணும்னு சொல்லி, அதாவது ஒரு ஓவர் நைட்ல சொல்லல, அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். இப்ப முந்திலாம் டிரான்ஸ்பர் எப்போ வரும்னா ஓவர் நைட்ல வந்து நிற்கும். காலையில என்ன பண்ணுங்க, நீங்க டிரான்ஸ்பர் ஆகி கைத்தாருக்கு போங்க, இல்லாட்டா என்ன பண்ணுங்க கடலாடிக்கு போங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் வந்து நிற்கும், திகைச்சு போய் நிற்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேல என்ன பண்றாங்க, போட்டு கையில கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆயர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தெளிவா என்ன பண்ணிடுவாங்க, இங்க போக வேண்டியிருக்கு, என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அங்க போனா என்ன வேணும், இங்க இருந்து என்ன கொண்டு போகணும், அங்க எங்க கல்வி நிலையங்கள் இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகாடமிக் ஸ்டார்டிங் டைம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கும், உங்களுடைய துணைவியார்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை கட்டமைப்பு செய்வதற்கும், அந்த மக்களை புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல ஒரு காலம். ஸோ இந்த லீவ் நேரம் மே மாசம், ஸோ ரொம்ப அருமையான பண்ணுவாங்க, பீஸ்ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு அங்க போய் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஜோதிமணி ஐயா அருமையான பண்ணிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சொல்றலாம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இது வந்திருக்குது. ஸோ இதுல வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக் குருவானவர்களுடைய அந்த பெயர்கள்லாம் இல்லை. ஸோ அது நிச்சயமா வரும், அதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான, அதாவது ஒரு 5 வருடங்கள் முடித்த அந்த ஆயர்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. இதுல குறிப்பிட்டபடி சொல்ல போனா பாத்தீங்கன்னா இந்த காலேப் மான்சிங் அப்படிங்கிற ஒரு ஐயா குறித்து நான் பேசியிருந்தேன். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு சபையில அவரை போடுறாங்க, அங்க ஒரு இன்னொரு ஆயர் பிரச்சனை பண்றாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா சபை இல்லாம இருக்கும்போது அவருக்கு ஒரு அருமையான சபை என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஸோ உண்மையிலே மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஸோ இது மட்டுமல்ல,
இன்னும் என்ன பண்ணும், நிறைய சபைகள்ல பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா அந்த சபையார் பெட்டிஷனா கொடுத்துருக்காங்க. அதையும் நிச்சயமாக பரிசீலனை செய்து அங்கேயும் புதிதாக ஆயர்கள் பணியமர்த்தி விட்டார்கள் என்பது கிடைத்த தகவல். அது விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஸோ அப்பொழுது என்ன பண்ணலாம், அனைவரும் அதை தெரிந்து கொள்ளலாம். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும். வருகின்ற இந்த காலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சபையாரும் இந்த ஆயர், நம்மளுடைய ஆயர் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அவருடைய சபையை வழிநடத்திக் கொள்வதற்கு இது ஏதுவாக அமையும். அடுத்தது எஜுகேஷன் சைட்லயும் பாத்தீங்கன்னா பிரைமரியும் சரி, மிடில் செக்ஷனும் சரி, ஹையர் செகண்டரியும் சரி அருமையா டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. யார் யார் எங்க கேட்டாங்களோ அந்த இடங்களுக்கே என்ன பண்ணிருக்காங்க, டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பதவி உயர்வு, இந்த ஹெட் மாஸ்டர் போஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆறாங்க. ஸோ அந்த இடத்துக்கும் ஹெட் மாஸ்டர் இமீடியட்டா என்ன பண்றாங்க, போட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னா தகுதியானவங்க, ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசம் 2 மாசம் இருந்தா கூட அவங்களுக்கு கூட போடுங்கன்னு சொல்றாங்களா ஐயா. இதுதான் ஒரு பெருந்தன்மை அப்படிங்கிறது. ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்கும்போது அவங்களுக்கு போய் ஹெட் மாஸ்டர் போஸ்டிங் போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்க வந்து ஒரு டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும் ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் என்ன இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. அந்த ஸ்கேல் மாறும், அந்த சேலரி ஸ்கேல் மாறும், அந்த மரியாதை மதிப்பு மாறும். ரொம்ப மகிழ்ச்சியா என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 வருடங்கள் 35 வருடங்கள் வந்து ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துட்டு ஒரு தலைமை ஆசிரியராக ரிட்டையர்ட் ஆகுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா துண்டிச்சுறாங்க. அவங்களுக்கு 3 மாசம் தான் இருக்குது. அப்ப 3 மாசத்துல இன்னொரு ஹெட் மாஸ்டர் அங்க போடணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பீரியட் என்ன பண்ணுவாங்க, இவங்களே கேட்பாங்க. கண்டிப்பா டிஓ ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, குறைந்தபட்சம் அந்த ஒரு வருஷத்தையாவது என்ன பண்ணுவோம், முடிச்சுட்டு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மாவட்ட கல்வி அலுவலர்கள் என்ன பண்ணுவாங்க, சம்மதிப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னும் ஐயாவை வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்க, பார்த்து செய்யறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்திலயும் பாத்தீங்கன்னா சில குழப்பங்களும் சிக்கல்களும் வருது. எதுன்னா ஐயாட்ட நிறைய பேர் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, உடனே முடிவு எடுக்க மாட்டேன்றாங்க, அமைதியா இருக்காங்க. ஸோ கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்றாங்க, ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. கொடுக்குறவங்க மட்டும் இல்ல, அவங்க கூட இணைந்து பணி செய்யறவங்களே நிறைய நேரங்கள் என்ன பண்றாங்க, அப்செட் ஆயிடுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர்ஸா இருக்கிறவங்க, மேனேஜர்ஸ் கம் கரஸ்பாண்டா இருக்கிறவங்க சில விஷயங்கள் என்ன பண்றாங்க, செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, முடிவு எடுக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன பண்றான், இங்க இருந்து ஒருத்தன் கொளுத்தி போட்டுறான். அவர் காசு வாங்கினாரு, அவர் அப்படி, அவர் இந்த அணி அந்த அணி சொல்லி என்ன பண்றான், கொளுத்தி போடுறான். உடனே என்ன பண்றாங்க, ஜட்ஜி என்ன பண்றாங்க, ஐயோ அது வேண்டாம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அங்க ஆக்டிவா இருக்கிற அந்த மேனேஜர் கம் கரஸ்பாண்டன்ஸ் என்ன பண்றாங்க, அப்செட் ஆகி 2 திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, 2 மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லி ரிசைன் லெட்டர் என்ன பண்றாங்க, எழுதிடுறாங்க. ஐயோ விட்டுருங்க, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு நேர்மையா இருந்தோம், நல்லது செய்தோம், நம்ம எங்க மேல என்ன பண்றாங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க சொல்லி என்ன பண்றாங்க, எழுதி போடுறாங்க. ஆனாலும் நீதிபதி அவர்கள் ரொம்ப பொறுமையா அதை கேட்டு பரிசீலனை செய்து, இல்ல அப்படி இல்ல, இதுதான் நடந்தது சம்பவம், உங்கள் நேர்மையை சந்தேகப்படவில்லை, இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் என்ன பண்ணேன் நினைச்சேன். ஸோ அதனால நீங்க தப்பா நினைக்காங்கன்னு சொல்லி திரும்ப அவங்களை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற, அதாவது நீதிபதி ஐயா அவர்களுடைய கீழ் ஒர்க் பண்ற அனைவருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அவப்பெயர்கள், நிறைய அவச்சொல்கள். ஆனால் அதையும் மீறி ரொம்ப பியூரா இருக்காங்க. நீங்க எத்தனை கல் எடுத்து எரிந்தாலும் பாத்தீங்கன்னா நல்லவர்களை வந்து பாத்தீங்கன்னா அது ஒருபோதும் காயப்படுத்தாது. ஏன்னா வந்து உலகம் தெரியும் இங்க நடக்கிறது என்ன, யாரால இந்த திருமண்டலம் இந்த அளவுக்கு வந்து குற்றுயிரும் குலையுருமாக இருக்குது என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். அதுக்கு சாட்சி தான் பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை பதிப்புல தினமலர் பதிவுல என்ன இருக்கு, ஐயாக்களோட புகழ் வந்து பரவுது. முன்னாள் நிர்வாகத்தினர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் போட்டிருக்கான்னு சொல்லி சென்னை தினமலர் பதிப்பு என்ன பண்ணுது, வெளியிடுது. இப்ப இதெல்லாம் வந்து எங்க போய் சொல்றது, கிட்டே இருக்காங்க. நம்ம முழுசும் கெட்டது பண்ணிட்டு இருந்தோம், இவங்க என்னன்னா இவ்வளவு நல்லது செஞ்சு இவங்க இப்படி நல்ல பேர் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி நம்ப முடியும், வாழ முடியும், நமக்கு நன்மை செய்யவே தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, தகிச்சு போய் என்ன பண்றோம், எப்படியாவது நீதிபதி ஐயா அவர்களையும் அவருடைய சார்ந்தவர்களையும் இங்கிருந்து அனுப்பிடும் சொல்லி என்ன பண்றாங்க, அதிகபட்ச பிரயாசப்படுறாங்க, பிரயோஜனம் பண்றாங்க. ஒருபோதும் அது நடக்காது. ஒருவேளை நீங்கள் வந்து அதாவது சனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், அது போல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சமூகம் அமைய வேண்டும் என்று நினைக்கின்ற நடுநிலையாளர்கள், 2 அணியினரை சேர்ந்தவங்க நான் சொல்றேன். இங்க வந்து ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருமண்டலம், நீதியான திருமண்டலம் அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் தயவு செய்து நினைத்து பாருங்கள். ஒருவேளை நீதிபதி ஐயா அவர்கள் வந்து இங்க இருந்து போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சாட்சி. பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டு வருகிறேன். அதாவது எங்க தவறு நடந்தாலும் வெளியிடுறோம், எங்க நியாயம் நடந்தாலும் என்ன பண்றோம், அதை நம்ம என்ன பண்றோம், வெளியிடுறோம். ஆனா ஒரு பகிங்கரமான கொலை மிரட்டல் என்ன பண்றான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எனக்கு வந்து
யூடியூப்ல போட்டிருக்கான், அதை நான் வெளியிடுறேன் பாருங்க. அவனுடைய பேர் என்ன போட்டிருக்கான் பாருங்க. நீ என்ன பண்ணும், நீ ஒண்ணு காப்பாத்திக்கிட்டா சரி சொல்லி என்ன பண்றான் போடுறான். அப்போ இவர்கள் வலைதளத்துல நம்ம ஒரு நியாயமாக பேசுறேன். நான் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு மட்டும் பேசல, எல்லா திருமண்டலங்களையும் பேசுறேன். எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக அநியாயங்கள் நடக்கிறதோ, பொது ஜனத்துக்கு எதிராக அநியாயம் நடக்குதோ எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கேன். பாருங்க, இவ்வளவு பகிங்கரமாக மிரட்டல் விடுற நபர்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க முடியும்? எவ்வளவு அடிதடி பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் உருவாகும். அதுதான் நாங்க சொல்றோம். இவங்க நோக்கம் என்னன்னா, எப்படியாவது அதாவது புறவாசல் வழியாக பிரச்சனைகள் செய்து, அதாவது சினாடு நமக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி உள்ள வர நினைக்கிறாங்க. ஒருபோதும் நடக்காது. அதான் பாருங்க, என்ன என்ன பண்ணிருக்காங்க, அப்படி கார்னர் பண்ணி என்ன பண்றான் போடுறான் ஒருத்தன். அவனுடைய இதை நான் பார்த்துட்டேன். காவல்துறை சைபர் கேம் என்ன பண்ணிட்டு இருக்கு, வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. அவர்கிட்ட என்ன பண்ணிருக்கோம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நிச்சயமா என்ன பண்ண முடியாது, எனக்கு முடியாது அப்படிங்கிறது இல்லை. சரி, எல்லாரும் சகோதரர்கள். அவன் என்ன பண்றான், ஒரு கமெண்ட்ஸ் போடுறான், ஒரு நியாயமான கமெண்ட்ஸ் போடுறான், ஒரு 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 நல்ல ஒரு கமெண்ட்ஸ் போடுறான். அதுக்கு என்ன நம்ம அக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நாடு கிடையாது. பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் சரீரத்தையும் என்ன பண்ணுங்க, ஆத்மாவையும் ஒரே நேரத்தில் கொல்ல உள்ளவர்களுக்கு பயப்படுங்க ஆண்டவர் சொல்லுது. அது நமக்கு எப்பவுமே என்ன பண்ணியாச்சு, 29 வயசுல ஆண்டவர் என்ன பண்றத வெளிக்கொண்டுட்டாரு. இவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள் தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு முன்னாள் நிர்வாகத்தினர் இது போன்று கோழைத்தனமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய அனுமதி இல்லாம உங்க தலையிலிருந்து ஒரு மயிர் கூட உள்ள முடியாது பைபிள் சொல்லுது. நம்ம பயப்படுதல இருந்தாலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் இந்த நபர்கள் மேல என்ன பண்ணுவோம், எடுக்க இருக்கிறோம். தகுதி இல்லாத நபர்கள் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து 3 வருஷம் இந்த திருமண்டலத்தை தரைமட்ட லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு இதுதான் சாட்சி. இவங்களுடைய அதிகாரமும் இவங்களுடைய ஆளுகையும் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தொடர்ந்து என்ன பண்ணும், நீதிபதி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா இங்க நியாயமாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு பள்ளிகள் திரும்ப ஆரம்பிச்சு அருமையா போயிட்டு இருக்கோம். தேர்தலும் மிக சிறப்பாக நடக்கும். எனக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு புதிய நிர்வாகம் இங்க அமையும். வேதாகம் சொல்கிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் உண்மையை நோக்கி பயணம் செய்கின்றோம். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.